வணக்கம் நண்பர்களே. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாக கருதப்படும் கும்பமேளா பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நதிகளில் ஸ்நானம் செய்து தங்கள் வாழ்க்கையில் ஒரு புனித மாற்றத்தை அடைகிறார்கள். கும்பமேளா பற்றி முழுமையாக அறிந்து கொள்வீர்கள். சந்திரன் மறைந்தாலும் சூரியன் மறைந்தாலும் ஆன்மீகம் மறையாது. இதை உணர்த்தும் இந்த பிரம்மாண்ட நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள். கும்பமேளா என்பது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாகும். இது இந்தியாவின் 4 புனித நகரங்களில் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடைபெறுகிறது. பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக். இந்த ஆண்டு 2025 மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு அதன் ஆன்மீக முக்கியத்துவம், வரலாறு மற்றும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை விரிவாக அறிய இந்த வீடியோவில் நாம் ஆராய்வோம். கும்பமேளாவின் தோற்றம் சமுத்திர மந்தனம் எனப்படும் புராண கதையுடன் தொடர்புடையது. இந்த கதையில் புள்ளி, தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பாலசாகரத்தை, பேரட்கடலை மந்தனம் செய்தனர். இதன் மூலம் 14 விலையுயர்ந்த பொருட்கள் வெளிவந்தன. அதில் ஒன்றாக அமிர்த கும்பம், நித்திய வாழ்க்கையை தரும் அமிர்தம் கிடைத்தது. தேவர்கள் அமிர்தத்தை பாதுகாக்க அது 4 இடங்களில் வீசியதாக நம்பப்படுகிறது. பிரயாக்ராஜ் அதிக பெரிய கும்பமேளா நடைபெறும் இடம். ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் இந்த 4 இடங்களிலும் அமிர்த துளிகள் விழுந்ததால் அவை புனிதமான இடங்களாக மாறின. இதனை ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கொண்டாடி மகா ஸ்நானம், புனித நீராடல் செய்வது வழக்கமாகியது. 2025 மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் கங்கை, யமுனை மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்படும் சரஸ்வதி நதிகளின் சங்கமம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு மகா கும்பமேளா எனப்படும் இந்த நிகழ்வு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இது இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. கும்பமேளாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று புனித நீராடும் நிகழ்வுகள். 2025 முக்கிய ஸ்நான தேதிகள் பின்வருமாறு. பௌஷ் பூர்ணிமா துவக்க நாள் ஜனவரி 13, 2025 மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி 15, 2025 மௌனி அமாவாஸ்யா ஸ்நானம் முதலாவது 2025 ஷாஹி ஸ்நானம் ஜனவரி 29, 2025 வசந்த பஞ்சமி ஸ்நானம் இரண்டாவது ஷாஹி ஸ்நானம் பிப்ரவரி 3, 2025 மகா சிவராத்திரி ஸ்நானம் முடிவு நாள் பிப்ரவரி 26, 2025 கும்பமேளாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அகாராஸ் எனப்படும் ஆன்மீக அமைப்புகளின் பங்கேற்பு. நாகா சந்நியாசிகள், அவர்கள் சடங்குகள் மற்றும் ஷாஹி ஸ்நானம், அரசு நீராடுதல் போன்ற நிகழ்வுகள் மேளாவின் முக்கிய பகுதியாகும். அவர்கள் அணிவகுப்புகள், சடங்குகள் மற்றும் ஆன்மீக உரைகள் மூலம் மேளாவின் ஆன்மீக சூழலை மேலும் உயர்த்துகின்றனர். இந்த ஆண்டு 400 மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பிரயாக்ராஜ் நகரில் தற்காலிக நகரம், சுகாதார வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேளாவின் வெற்றிகரமான நடத்தைக்காக அரசு மற்றும் பல அமைப்புகள் இணைந்து பணியாற்றுகின்றன. கடவுளர்கள் மற்றும் முனிவர்களால் துவக்கப்பட்டது. இந்த மேளாவின் ஆரம்பம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக முதன்முறையாக குறிப்பிடப்பட்டது. கிரேக்க பயணியர் மெகஸ்தனீஸ் இந்தியா வந்தபோது கிமு 4ஆம் நூற்றாண்டு அவர் பெரிய ஆன்மீக கூட்டங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் முதன்முறையாக செவ்வாய் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த கும்பமேளாவை ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக மாற்றினார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அரசு இந்த நிகழ்வை மக்களின் மிகப்பெரிய திருவிழாவாக கருதி பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தியது. பாவ நிவர்த்தி இந்த நிகழ்வில் புனித நதியில் ஸ்நானம் செய்வதால் ஒருவரின் கடந்த கால பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது.
மோட்சம் அடைதல். கும்பமேளாவில் பங்கேற்பவர்கள் மறுபிறவியை விட்டு மோட்சம் அடைவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. பகவான்களின் ஆசிகள், சத்குருக்கள், ரிஷிகள் மற்றும் சந்நியாசிகளின் ஆசிகளை பெறலாம். நீரின் மருத்துவ சக்திகள். கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடங்களில் உள்ள நீர் அதிக ஆன்மீக சக்தி கொண்டதாகும். ஆய்வுகளின்படி இந்த நீரின் நுண்ணுயிரிகள், பாக்டீரியா குறைவாக இருக்கின்றன. இது உடல் நலத்திற்கு நல்லது. யோகா மற்றும் தவம். பல ஆன்மீக ஆசிரமங்கள் யோகா, பிராணாயாமம் மற்றும் தவம் மேற்கொள்கிறார்கள். இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. சமூக உறவுகளை உருவாக்குதல். உலகம் முழுவதிலிருந்தும் வரும் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஆன்மீக நண்பர்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். கும்பமேளாவின் முக்கிய அம்சங்கள். முக்கியமான நாளில் நதியில் ஸ்நானம் செய்வதால் அனைத்து பாவங்களும் கழிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. முக்கிய ஸ்நான தேதிகள். மகர சங்கராந்தி, மௌனி அமாவாச்யா, வசந்த பஞ்சமி, மகா சிவராத்திரி. முதலில் நாகா சாதுக்கள் மற்றும் ஆசிரம தலைவர்கள் புனித நீரில் மூழ்குவர். பின்னர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடுவர். ஆன்மீக பேச்சுகள் மற்றும் உபதேசங்கள். இந்த நிகழ்வில் பல முன்னணி ஆன்மீக குருக்கள், ஆச்சாரியர்கள் தங்கள் உபதேசங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மக்களின் ஆன்மீக விழிப்புணர்வை அதிகரிக்க பகவத்கீதை, உபனிஷதம் மற்றும் வேதாந்தங்களை பற்றிய உரைகள் வழங்கப்படுகின்றன. சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்கள். சமூக ஒற்றுமையை உருவாக்குதல். வேறு மதத்தினர் கூட இந்த நிகழ்விற்கு வருகிறார்கள். இது மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துகிறது. பயணத்துறையில் வளர்ச்சி. பல வெளிநாட்டு பயணிகள் இந்த நிகழ்வுக்கு வருவதால் இந்தியாவின் சுற்றுலாத்துறைக்கு பெரிய ஆதாரமாகும். உதவி திட்டங்கள் மற்றும் மருத்துவ சேவைகள். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இலவச உணவு வழங்குதல், மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்தல் போன்ற நலத்திட்டங்களை செயல்படுத்துகின்றன. கும்பமேளா என்பது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமாகும். இது பண்டைய காலத்திலிருந்து உலகளாவிய ஆன்மீக ஒற்றுமையின் அடையாளமாக இருந்து வருகிறது. இதில் பங்கேற்பதன் மூலம் மக்கள் ஆன்மீக வளர்ச்சியையும் உடல் நலத்தையும் மற்றும் சமூக ஒற்றுமையையும் பெறுகிறார்கள். இந்த வீடியோ மூலம் நீங்கள் கும்பமேளாவின் வரலாறு, அதன் ஆன்மீக மற்றும் உடல் நல நன்மைகள், அதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் அதன் சமூக தாக்கங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புபவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுரை. நம்பிக்கையுடன் புனித நீராடுங்கள், உங்கள் மனதை சுத்திகரியுங்கள் மற்றும் ஆன்மீக ஒளியை அடையுங்கள். நீங்கள் கும்பமேளாவில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற பதிவிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கும்பமேளாவை பார்வையிட திட்டமிடும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த வீடியோவை பகிரவும். நன்றி.